வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 27 வினையும் பயனும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நம் முன்னோர்கள் நல்லது கெட்டது என்பதை தீர்மானித்து சிலவற்றை செய்யலாம், சிலவற்றை செய்யக்கூடாது என்னும் முறையிலே அனுமதி கொடுத்தும் தடை விதித்தும் வந்துள்ளார்கள். அவைகளெல்லாம் அந்த காலத்தை ஒட்டிய வாழ்க்கை முறைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக போனால் அந்த காலத்தில் இதை செய் அதை செய்யாதே என்று சொல்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது சொர்க்கம் நரகம் என்ற 2 கற்பனைகளே. நல்லவை செய்தால் கடவுள் ஒருவனுக்கு நல்ல இடத்தை கொடுப்பான், தீயவை செய்தால் தண்டிப்பான் என்று ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் நல்லன செய்யவும் தீயன தடுக்கவும் வேண்டிய அளவிற்கு மக்களுக்கு போதித்து வந்தார்கள். விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்று வரும் இந்த காலத்திலே அந்த முறை எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து பயன்படும்? இன்றைக்கு என்ன வேண்டுமென்றால், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்ற இயற்கையின் நியதியை, லா ஆஃப் நேச்சர், மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறுவயதிலே இருந்து படிப்படியாக விளக்கி அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்துவிட வேண்டும். இதை செய்தால் அதன் விளைவு இதுவாகத்தான் இருக்கும், அந்த விளைவை தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாரா என்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயலிலே விளைவாக தொக்கி நிற்கக்கூடிய ஒரு உண்மையை, இயற்கை அமைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையில் உள்ள கல்விதான் இன்றைக்கு அவசியம். செயலிலே விளைவு இருக்கிறது என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் உணர்ந்து கொள்ளப் பெற்றால், ஒரு ஆசை எழும்போது அதனை நிறைவேற்றி கொள்ள செயலில் இறங்கும்போது நல்லது அடைவோம் என்று நன்மை செய்வான், தீமை வரும் என்று அஞ்சி அதை தடுத்து கொள்வான். இந்த முறையிலேதான் தற்காலத்திற்கு கல்வி முறை அவசியம். வினையும் பயனும் என்ற முறையிலே ஒரு தெளிவான பொறுப்புணர்ச்சி ஏற்படுவது இன்று எல்லோருக்கும் அவசியம். அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு பாடல் சிறப்புற்று விளங்குவது திரைப்படங்களில். அதில் சில நமக்கு ஏற்ற பாடங்களும் இருந்திருக்கிறது. அதை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல். நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலை புது வாழ்வுக்கெங்கே நினைவு, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில். பிறக்கின்ற போதே இறக்காத மனிதன், பிறக்கின்ற போதே இறக்காத மனிதன், வாழுகின்ற சாபம் அவன் முன்னோர்கள் செய்த பாவம், வாழுகின்ற சாபம் அவன் முன்னோர் செய்த பாவம், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.